ஹெல்த் வெல்த் ரெண்டையும் ஒரு சேர கிடைக்கிறதுக்கு ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா மக்கள் சேவை, தேசம் சேவை. மக்களுக்கு எவ்வளவு நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ அவ்வளவு வெற்றி அடைய முடியும். இன்னைக்கு என்னங்க, நம்ம எல்லாரும் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறோம். ஆனா வெற்றிங்கிறது எப்படி இருக்கணுங்க? இன்னைக்கு ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாத்தீங்களா? சில பேருக்கு நெஞ்சு அடிச்சிட்டு இருக்கும், நெஞ்சு பேருக்கு பதப்பதப்பா இருக்கும், சிலர் விசில் அடிச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு செஷனுக்கும் அதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. யாரெல்லாம் மக்களுக்கு உதவி செய்யறாங்களோ, உதவி செய்யும் மனப்பான்மையோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் உயர்றாங்க, வாழ்க்கையின் வெற்றியில உச்சத்தை தொடர்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இந்த கோணத்துல இன்னைக்கு ரிசல்ட்டை பார்ப்போமா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிரபலமான நடிகர் போய் ஓட்டு போடும்போது தேடுறாரு. அப்படி தேடி பார்க்கறாருங்க அவரு. என்ன, யாருக்கு ஓட்டு போடுறதுன்ட்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்டது யாரு அவரே தெரியாது. அவர் யாரு, எந்த ஊரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெற்றி பெற இடத்துல அவங்க போய் ஜாயின் பண்ணாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறதுல சேரும்போது இன்னைக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உலகம் உங்களை மெச்சக்கூடிய, பாராட்டக்கூடிய, ஒசத்தி பேசக்கூடிய ஒரு நிறைய விஷயத்த பார்க்க முடியும். இன்னைக்கு இங்க நிறைய பேரை எப்படி சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரையும் நிறைய பேர் மற்ற டீம்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மள ஒரு மருத்துவரா பாக்குறாங்க. அவங்களோட ஆரோக்கியம் குறைபாடு சரியானதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா 20 வருஷமா சுகர்ல அவசரப்பட்டு இருந்தேங்க, இவர் ஒரு பொருளை கொடுத்தாருங்க, சரியாச்சு, இந்த டாக்டர் சொல்றதுதான் நான் இனிமேல் கேட்பேன் அப்படிங்கிற அளவு ஒரு உச்சாணி கும்பல தூக்கி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சுப்பிரமணியம் டாக்டரோட ஒரு ஆடியோ அந்த இதெல்லாம் கேட்டோம். அவர் ஆயுர்வேத டாக்டர். ஆனாலும் ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, ஈன்றெடுத்த பெரிதினும் ஈன்றெடுத்த பொய்தினும் தன் மகனை ஈன்ற பொய்தினும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிமாரு திருவள்ளுவர். அதாவது நான் பெத்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட மற்றவங்க எல்லாம் சான்றோன் அப்படின்னு என் பையனை சொல்லும்போதுதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே மருத்துவர் இருந்ததுனாலும் ஒரு 3 மாசத்துல 10 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பொருளை கொடுத்து அவங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சீமந்தம் வளகாப்பு நடக்கும்போது அவங்க கொண்டு போய் வாழ்த்திட்டு வந்த அந்த மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்துக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அதே மாதிரி மகிழ்ச்சி அனைவருக்கும் இந்த மாதிரி கிடைச்சிட்டு பாருங்க. அதெல்லாம் என்னங்க, எக்ஸலண்டான ஒரு அது ஆசீர்வாதங்க. பணம் அப்படிங்கறத தாண்டி ஆசீர்வாதம். அதே மாதிரி அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்ப இதே மாதிரி ஒரு சேவையை செய்யும் போது இன்னைக்கு தேர்தல்ல நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க, நிறைய பேர் தோத்துருப்பாங்க. ஆனா இங்க உங்களுக்கு என்ன டேக்அவே அப்படின்னா நீங்க எத்தனை பேரை ஜெயிக்க வைக்கிறீங்க. விஜய் ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களை ஜெயிக்க வச்சதுனால என்ன செய்யறாரு, அவரு அரியாசனத்துல அமர போறாரு. அதே மாதிரி நீங்க எத்தனை பேரை ஜெயிக்க வைக்கிறதுன்னு முடிவு எடுக்கிறது தான் இந்த வெற்றியோட ரகசியம். அதுக்கு என்னங்க செய்யணும்? நம்பிக்கை கொடுக்கணும், வளர்ச்சியை கொடுக்கணும், இந்த பொருளை பத்தி சரியா சொல்லி கொடுக்கணும், இந்த வியாபார வாய்ப்பை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்க்கும் போது என்ன ஆகும், ஒருத்தர் தனிப்பட்ட வெற்றி அடையறாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். இதே சமூக வெற்றியை அடையும் போது என்னன்னா மற்றவர்களுக்கு உதவலாம். தனிப்பட்டனா வருமானம் வரம்போட இருக்கும், லிமிட்டட் இன்கமா இருக்கும். இதே மற்றவங்களுக்கு உதவணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வரம்பில்லாத வருமானமா இருக்கும். தனிப்பட்ட வெற்றிக்கு சந்தோஷம் தற்காலிகமா இருக்கும். ஒரு குழுவோட நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா நீண்ட கால சந்தோஷமா இருக்கும். தனிப்பட்ட முறையில நீங்க செயல்பட்டீங்கன்னா போட்டி, அழுத்தம், பொறாமை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இதே நீங்க குழுவா செயல்படும் போது
அந்த ஆதரவு கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். ஒருத்தர் அப்படி கை பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது அந்த மகிழ்ச்சி எல்லாமே அதிகமா இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும். ஆனா இங்க என்னங்க தனிமை தான் இருக்கும். அப்ப நீங்க எல்லாருமே இங்க ஒரு இங்க ஒரு தேர்தல் வைப்போமே. நீங்க ஏ வேணுமா, பி வேணுமா, தனிப்பட்ட வெற்றி வேணுமா, சமூக வெற்றி வேணுமா, ஒரு குழு வெற்றி வேணுமா? ஏ பி போடுங்களேன். தனியாக வெற்றி பெற்றால் நீங்க உயரலாம். ஆனா மற்றவர்களை உயர்த்தும் வெற்றி தான் நிலையான வெற்றி. சர்வீஸ், ட்ரஸ்ட், குரோத். ஷேர் பண்ணுங்களேன். ஏ பி எத்தனை பேர் ஷேர் பண்றீங்கன்னு பார்ப்போம். மற்றவங்களை உயர்த்துறதுக்கு பரமசிவம் சார் மட்டும்தான் தயாரா இருக்கீங்களா? நீங்க தனிப்பட்ட வெற்றி அடையணும்னு பாக்குறீங்களா, ஒரு குழுவோட பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏவா பியா? தனிப்பட்ட வெற்றினா ஏ போடுங்க, பிரம்மாண்டமான வெற்றி வேணும் அப்படின்னா பி போடுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த இது ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய நிதர்சனமான உண்மை என்னன்னா, மக்களுக்கு நிறைய பேருக்கு சுத்தி இருக்கிற அனைவருக்கும் சொல்லலாம், ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு, பொருளாதார அழுத்தம் அதிகரிச்சிட்டு இருக்கு. அது உங்களுக்கு சரியான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வழிகாட்டுதல் இல்லாம இருக்கு. கரெக்ட் தானுங்க? தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாம, தூக்கம் இல்லாம, ஸ்ட்ரெஸ்ஸோட, டென்ஷனோட, கிரானிக் டிசீஸோட அதிகரிப்புனால ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிச்சிட்டு, வருமானம் குறைஞ்சிட்டே போகுது, செலவு அதிகமாகுது, சேமிப்பு இல்லை, இஎம்ஐலயே பாதி வருமானம் போயிடுது. அப்ப நிதி பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இதுல இருந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கான ஒரு தகவலே கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு தகவல் கிடைச்சு வந்திருக்கிற உங்களுக்கு இறைவனோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். உங்களை அழைத்தவருக்கும் இன்னைக்கு பாராட்டுகள். எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. அவங்கவுங்க ஒண்ணுன்னு சொல்றாங்க, அது பின்னாடி எப்படி போறதுன்னு தெரியல. எது செய்யறதா இருந்தாலும் நீங்க நான் சொல்றதையும் நம்பாதீங்க, உங்களை இன்வைட் பண்ணவங்க சொன்னதையும் நம்பாதீங்க. இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த பொருளோட உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா தான் இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ் தி ப்ராடக்ட், ஷேர் தி ப்ராடக்ட். ஓகேவா? இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா ஒரே தீர்வு தான், எலிக்சர் மிக்ஸ். இயற்கை மூலப்பொருட்களாலான இயற்கையான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எலிக்சர் மிக்ஸ். இதுல வருமானம், கூடுதல் வருமானமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் ஃப்ரீடம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் எல்லாமே இதுல கிடைக்கும். உங்க கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அடையிறதுக்கான சரியான வாய்ப்பு, மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு, சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் வாய்ப்பு. உங்களோட வளர்ச்சி மற்றவங்களோட வளர்ச்சியோட சேர்ந்து இருக்கும். நீங்க இருக்க முடியும், உங்களோட குடும்பமும் ஆரோக்கியமா இருக்க முடியும், ஒரு வளமான சமூகத்தை உருவாக்க முடியும். பீன்னு போட்ட அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுக்காக உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்க. எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு வாழ்வியல் மாற்றம், உங்களோட லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இது இயற்கையா ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம். மற்றவங்களை ஆரோக்கியத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயம், லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்பர்மேஷனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிறப்பான ப்ராஜெக்ட். இது ப்ராடக்ட் இல்லை, ப்ராஜெக்ட். அது என்னங்க ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். என்னன்னு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்கும், ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல் கொடுக்கும், உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவ முடியும், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட தனிப்பட்ட திறனையும் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்க முடியும், ஒரு லெகசியை உருவாக்க முடியும், பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ஐடியா தாங்க. ஒரு சின்ன ஐடியா வாழ்க்கையை மாற்றும் ஐடியா. இதோட முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு சின்ன ஐடியா பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரி. ஒரு முயற்சி எடுக்கணும். நீங்க ஒருத்தர் தான் ஃபுல்லா மாத்த முடியுமா அப்படின்னா மாத்த முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் முடிவு எடுத்தாரு, 1, 10 இல்ல, 100 இல்ல, 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள், 1.5 கோடி நபர்களுக்கும் மேற்பட்டவர் அந்த ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னங்க? முடிவு எடுக்கிறது. ஒரு முடிவு எடுக்கிறது. எல்லாரும் முடியாதுன்னாங்க. 10 சீட் வராது, 12 சீட் வராது, 20% ஓட்டுகள் கூட வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
ஆனா ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தார், அதுல தீர்க்கமா செயல்பட்டார். அதுதான் என்னோட பாதை அப்படின்னு நடந்தார். இன்னைக்கு என்னங்க, எல்லாரோட அந்த திட்டம் இருக்குல்ல, எல்லாரோட ஃபோர்காஸ்ட் அதெல்லாம் தவிடுபடியாக்கி ஒரு வெற்றி கோட்டை தொட்டார் பாருங்க. அதே மாதிரி உங்களாலையும் ஒரு குழுவை உருவாக்க முடியும். இன்னைக்கு ஒத்தரா இருக்கலாம், நாளைக்கு அது நீங்க ஒரு 10 பேரை கொண்டு வரலாம். அந்த 10 100 பேர் உள்ள டீமை கொண்டு வருவாங்க. அந்த 100 பேர் 1000 உள்ள பேர் உள்ள டீமை உருவாக்க முடியும். இங்க என்ன நடக்குங்க, அன்லிமிட்டெட் இன்கம் வரும். லிவரேஜ் ஒரு டைம், உங்களோட நேரத்தை பல மடங்கா பெருக்க முடியும். ஸ்ட்ராங்கா டீமை உருவாக்கும் போது உங்களோட வருமானம் பெருகி கொண்டே இருக்கும். ஃபைனான்சியல் ஃப்ரீடமும் லைஃப் ஸ்டைல் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி வாழ முடியும். தனியா செய்யும் போது சிறு விஷயங்கள் தான் செய்ய முடியும். ஒரு குழுவா செய்யும் போது நாம அளப்பரிய செயல்கள் செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும். நீங்க சேவை செய்யும் போது வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுங்க, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க, கிரியேட் ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி, ஒரு நம்பிக்கை தன்மையை உருவாக்குங்க, மற்றவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு குழு பெருசா உருவாகும். அதனால ஒரு வருமானம் பல மடங்கா உருவாகும். சக்சஸ் ஒரு சாய்ஸ் கிடையாது, அது சான்ஸ் எடுக்கணும். நீங்க முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இதுல என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? நேர சுதந்திரம் கிடைக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு என்னங்க, வீட்டுல பேசுறதே ஒரு போன்ல தான். சரிம்மா வைமா போன, வேலையா இருக்கு, அவ்வளவுதான். லொகேஷன் ஃப்ரீடம், குறிப்பா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் டவுன் இப்படின்லாம் வந்தது பாத்தீங்களா? அதே மாதிரி இதை நீங்க இங்கிருந்து டெல்லியில, பாம்பேல, கல்கட்டால, சிங்கப்பூர்ல, மலேசியால எங்கிருந்து வேணாலும் எதை வேணாலும் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும். லொகேஷன் ஃப்ரீடம், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. அடுத்த 2 வருடங்களுக்குள்ள உங்களோட அந்த ஃபைனான்சியல் செக்யூரிட்டி எப்படி ஃபுல்லா பாக்குறதுங்கிறத பார்க்க போறேன். பர்சனல், உங்களுக்கு பர்சனலா தேவைப்படக்கூடிய விஷயங்களை, வீடு, காரு, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுகள், நகைகள், ஃபேமிலியோட டைம் கொடுத்து டூர் போறது, வெளிநாடு சுற்றுலா போறது, இது மாதிரி வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கான விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பார்க்கணுமா? ஓகே, எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை மிஸ் வரவேற்கிறோம். இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஒரு 14 வருடங்களுக்கு மேலாக மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது ஹெர்பல்ஸ் ஃப்ரம் ஸ்டெம் செல்ஸ் ரெண்டுமே கலந்திருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலா. ஆயிரக்கணக்கான ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு தீர்வா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நாம ஜூம் மீட்டிங் மூலமாவே நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆயிரக்கணக்கான நபர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இதுல இருந்து பலனடைஞ்சிருக்காங்க. இது எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபைட் ப்ராடக்ட். இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட். இதுக்கு ஜிஎஸ்டி கட்டி உங்ககிட்ட வருது. அப்படின்னா என்னங்க, ஒரு லீகலான ப்ராடக்ட் உங்களுக்கு வர வருமானத்துக்கும் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டு வருது. அப்ப இந்த வருமானம் லீகல் வருமானம். அப்ப இதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வியாபாரத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமான ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல உச்ச வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களோட வியாபாரம் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப ஒரு ரீசார்ஜ் பண்றீங்க, இந்த மாசம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு டெய்லி 2 GB இருக்கு, 28 நாளைக்கு 56 GB இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க யூஸ் பண்ணல. அடுத்த மாசம் என்னங்க, 0ல இருந்து திருப்பியும் நீங்க ஜிபி வாங்கணும். அதே மாதிரி கதை தான் இன்னைக்கு நிறைய கம்பெனில இருக்கும். இன்னைக்கு கட் ஆஃப், ஒரு நாளைக்கு ஒரு கட் ஆஃப், 2 கட் ஆஃப், வாரத்துக்கு ஒரு கட் ஆஃப், அந்த மாதிரி உங்களுக்கு லிமிட் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள என்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க, அதுக்கு மேல கிடையாது. அதே மாதிரி ஒரு பக்கம் பிசினஸ் போயிருந்ததுன்னா ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். மாசம் முடிஞ்சோடனே 0ல இருந்து திருப்பி ஆரம்பிக்கும். இதே மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்க அப்படியெல்லாம் கிடையாது. பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும், சீலிங் லிமிட் கிடையாது. பே அவுட், இன்ஸ்டன்ட் பே அவுட். கையில வருமானம் வந்ததுன்னா இமீடியட்டா நீங்க உங்க பணமாவே மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த தேர்தலை ஒட்டி இந்த ஒரு 2-3 மாதம் தேர்தல் அறிவிப்பு வந்ததுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, பாயிண்ட்ஸ் வந்துடும், நாம மாத்திக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் டெம்பரரியா பண்ணிருந்தாங்க. இப்ப உங்களுக்கு பே அவுட் வந்துடும்.
பே அவுட் வந்த உடனே நீங்க வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். EM33399 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சு அந்த பேமெண்ட்டையும் இமீடியட்டா உங்க பேங்க்குக்கே வர வச்சிடும். அதே மாதிரி கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற மாதிரி இமீடியட்டா பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு லெவலும் லிமிட் கிடையாது. இப்போதைக்கு அன்லிமிட்டெட் லெவல்ல இருந்து இன்கம் வரும். இந்த வியாபாரத்தை எடுக்கிறதுக்கு நீங்க வெறும் 5000 ரூபாய் செலுத்தினா போதும். சரி, 5000 ரூபாய்க்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா 6300 ரூபாய் மதிப்பிலான பொருள் கிடைக்கும். இந்த பொருளை திருப்பி நீங்க வாங்கி யூஸ் பண்றதுக்கான ஒரு அதிகாரம் கிடைக்கும். இந்த பொருளை வாங்கி விற்பதற்கான அதிகாரம் கிடைக்கும். இதை பிரான்ச்சைஸா கொடுக்கறதுக்கு மற்றவங்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுப்பதற்கான அதிகாரமும் கிடைக்கும். ஒரே கல்லுல 3 மாங்காய். இப்ப ஒரு பிரான்ச்சைஸ் கடை இருக்கு, நீங்க எடுக்கணும். ஒரு டீ கடை எடுத்துக்கோங்க. ஒரு 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டி ஒரு டீ கடை எடுத்துட்டீங்க. வியாபாரம் நல்லா வருது. பக்கத்து ஊர்ல உங்க மாமா இருக்காரு, அவர் எதுவும் வேலை இல்லாம இருக்காரு, தொழில் செய்யலாம்னு இருப்பாரு. நீங்க அந்த பிரான்ச்சைஸ் கடை இதை மாதிரி நான் போட்டிருக்கேன், டீ கடை போட்டிருக்கேன் மாமா, சூப்பரா இருக்கு, நல்ல சர்வீஸ் நல்லா இருக்கு, நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் ஒரு 5 லட்ச ரூபா கட்ட சொல்றாங்க. அவரும் கட்டுறாரு. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. ஆனா இங்க என்ன அப்படின்னா, நீங்க உலகம் முழுக்க இங்க இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். உலகம் முழுக்க இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி 18 வயதுக்கு மேற்பட்ட எவருக்கு வேணாலும் இந்த வியாபார வாய்ப்பு, பிரான்ச்சைஸ் வாய்ப்பு கொடுக்கலாம். அப்ப வெறும் 5000 ரூபாயில என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. இங்க 3 விதமான வருமானம் இருக்கு. ஒன்னு ரீட்டைல் ப்ராஃபிட், இன்னொன்னு ரெஃபர் பண்றது மூலமா வரக்கூடிய ரெஃபரல் இன்கம்னு ஒரு விஷயம், மூன்றாவதா டீம் இன்கம். இது மூன்றும் இருக்கு. முதல்ல பார்ப்போம் ரீட்டைல் ப்ராஃபிட்னா என்னன்னு. இந்த பொருளோட விலை டீலர் பிரைஸ்ங்கிறது 5000 ரூபாய். நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்ப இந்த 1300 ரூபாய் டிஃபரன்ஷியல் இருக்குல்ல, அது உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வாங்குற விலைக்கு கொடுத்துருவாங்க. ஏன்? நிறைய பேர் பேசிக்கலாவே வியாபாரி கிடையாது, பையர் தான். செல்லிங் மென்டாலிட்டி கிடையாது. பை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு மாமாவுக்கு மச்சானுக்குன்னு கொடுக்கணும்ட்டு 5000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. அதனால கம்பெனி என்ன செய்யறாங்க, ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு 500 ரூபாய் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்ப 5000 ரூபாய் கம்பெனிக்கு போச்சு, உங்களுக்கு 500 ரூபாய் அதே காஸ்ட்டுக்கு வித்தாலும். அது மட்டும் இல்ல, ஒரு பாக்ஸ் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகுது. எத்தனை கஸ்டமரை நீங்க கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு அப்படின்ட்டு வரும். அப்ப கம்பெனிக்குள்ள போனது 5000 ரூபாய், உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் இன்கமாவும் 5000 ரூபாய் ஒருத்தர்ல பாக்ஸாகவும் வந்துருச்சு. இப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு கொடுத்தா 180% லாபம். எம்ஆர்பிக்கு கொடுக்குறீங்க 6300, 6300, 12000 ரூபாய் பிளஸ் ஒரு 500 ரூபாய், 13500 ரூபாய். உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு 13500 ரூபாய் வருமானம், 5000 ரூபாய் செலுத்து. அப்ப என்னன்னா 180% லாபம். இத மூன்றாவது ஒரு இன்கம் இருக்கு, டீம் இன்கம். இதுதான் மிகப்பெரிய வருமானம். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இப்ப பார்க்க போறோம். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. பேர் மேட்சிங் இன்கம், அதாவது இது வந்து பைனரி பிளான், 2 மேட்ரிக்ஸ் பிளான் சொல்லுவாங்க. இடது பக்கம் வலது பக்கம் 2 டீம் மட்டும்தான் உங்களுக்கு வளரும். இப்ப இடது பக்கம் ஒருத்தருக்கு வலது பக்கம் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, என்ன நடக்கும்? இவர் 5000 ரூபாய் கொடுத்தாரு, அவருக்கு 6300 ரூபாய் மதிப்புல பொருள் போயிடுச்சு. இவருக்கும் 6300 ரூபாய் மதிப்புல பொருள் போயிடுச்சு. உங்களுக்கு 6300 ரூபாய் மதிப்பிலான ப்ராடக்ட் 12600 ரூபாய் ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஒரு 1300, 1300, 2600 ரூபாய் ப்ராஃபிட், ரீட்டைல் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு 500 ரூபாய் வந்திருக்கும். இதெல்லாம் தவிர ஒரு 500 ரூபாய் பேர் மேட்சிங்னு வரும். இடது பக்கம் ஒரு பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று அப்படிங்கும்போது ஒரு பேர் மேட்சிங். இதுக்கு 500 ரூபாய் கிடைக்கும், 10%. இப்ப 2வது லெவல்ல அவங்க 2 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு என்ன கிடைக்கும்னா 2வது லெவல்ல இப்ப 4 பேர் இருக்காங்க, 2 பேர் மேட்சிங், இடது பக்கம் 2, வலது பக்கம் 2, 2 × 500, 1000 ரூபாய். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர், 2வது லெவல்ல 4, 3வது லெவல்ல 8, 16, 32, 64 உங்களோட டீம் வளரும். டீம் வளரும் போது ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேருக்கு வரும்போது ஒரு பேர் மேட்சிங் 500 ரூபாய். 2வது லெவல்ல 4 பேர் இருக்காங்க, 2 பேர் மேட்சிங், 2 × 500, 1000 ரூபாய். 3வது லெவல்ல 8 பேர் இருக்காங்க, 4 பேர் மேட்சிங், 4 × 500, 2000 ரூபாய். 4வது லெவல்ல 16 பேர் இருக்காங்க, இடதுபுறம் 8, வலதுபுறம் 8. அப்ப 8 × 500, 4000 ரூபாய். இதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் அப்படியே 2 மடங்கா வளர்ந்துட்டே இருக்கு. எவ்வளவு ஆகுதுங்க? 1000, 2000 ஆச்சு,
2000 வரும், அடுத்த லெவல்ல இருக்கிற 4000 வரும், அதுக்கு அடுத்து இருக்கிற லெவலுக்கான 8000 ரூபாய் வரும், அதற்கடுத்த லெவலுக்கான 16,000 ரூபாய். இதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் தான். நாம ஒரு சாம்பிள் கால்குலேஷன் ஒரு 18 மாசத்துக்கு போடுவோம், 18 லெவலுக்கு போடுவோம், மாசத்துக்கு 2 பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுவோம். அப்படி பார்த்தா 18 மாதத்துல உங்களுக்கு எல்லாம் சேர்த்து வரக்கூடிய தொகை 13,10,71,500 ரூபாய். பிரம்மாண்டமான தொகை தானே. இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க 2 பேர் தான் ரெஃபர் பண்ணீங்க, அந்த 2 பேருக்கு என்னங்க 2 பேர் தான் ரெஃபர் பண்ணும். இது எல்லாமே காமிச்சிருக்கிறது எல்லாருமே ஒரு முறை 2 பேர் ரெஃபர் பண்ணதான் தான். நீங்க அந்த முதல்ல 2 பேர் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் யாரையும் ரெஃபர் பண்ணல. இதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணவங்களும் 2 பேருக்கு அப்புறமா யாரும் ரெஃபர் பண்ணல. அப்படி இருக்கும்போதே 13 கோடி ரூபாய். இப்ப நீங்க ஒரு 10 பேர் ரெஃபர் பண்றீங்க, அந்த 10 பேர் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்றாங்க, அவங்களும் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்றாங்க. இதே மாதிரி டீம் வளர்ந்தது அப்படின்னா என்ன ஒரு பிரம்மாண்டமான கால்குலேஷன் இருக்குன்னு பாத்துக்கங்க. அதை நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி பாத்துக்கங்க. இப்ப 13 கோடி ரூபாய் வந்துருச்சுங்க, நான் எடுத்துடலாமா அப்படின்னா அங்கதான் ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்களுக்கு அன்லிமிட்டெட் சீலிங் லிமிட், பணம் வந்துட்டே இருக்கும். ஆனா வித்ட்ரால் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாப் அப் பண்ணணும், ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னங்க, ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அதுல 2 ஆப்ஷன். ஒண்ணு 5,000 ரூபாய்க்கு அப்கிரேட் பண்ணலாம், பண்ணினா உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான 2 ப்ராடக்ட் வந்துடும், பிளஸ் 10,000 ரூபாய் வித்ட்ரால் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு சார் நான் 10,000 எத்தனை நாளைக்கு இந்த 13 கோடி வித்ட்ரா பண்றது, எனக்கு இன்னும் பெட்டரா ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா பிரீமியம் டாப் 21,000 ரூபாய். இதுக்கு என்ன கிடைக்கணும், உங்களுக்கு 45,000 ரூபாய் மதிப்பிலான ப்ராடக்ட் கிடைக்கும், 9 கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களோட வித்ட்ரால் லிமிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாகும், 2 லட்சம் ரூபாயா உயரும். அப்ப என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, 10,000 ரூபாய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணுவாங்க. டாப் அப் பண்றது என்னங்க, 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணுவாங்க. பண்ணும்போது டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்ணும்போது 5,000 ரூபாய் டாப் அப் பண்ணா அந்த பிளான் ஏ படி 500 ரூபாய் பேர் மேட்சிங் கிடைக்கும். இதே 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1000 ரூபாய் ஒரு பேர் மேட்சிங். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க டாப் அப் பண்றாங்க, அப்போ ஒரு பேர் மேட்சிங் 1000 ரூபாய். இப்ப 2வது லெவல்ல 4 பேர் இருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேர் ரெஃபர் பண்ண 2 பேர், அங்க அந்த 4 பேரும் டாப் அப் பண்ணும்போது 2 பேர் மேட்சிங் ஆகும், 2 into 1000 2,000 ரூபாய். இது 4,000 8,000 16,000, இதுவும் கிட்டத்தட்ட 18 லெவல் முடியும் போது 26 கோடியே 21,42,500 ரூபாய். அப்ப இதுவும் அந்த 13 கோடியும் சேர்த்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முறை எல்லாரும் வாங்குறது மட்டும், ஒரு முறை எல்லாரும் டாப் அப் பண்றதுனால. ஆனா அத்தோட நிற்குமானா கண்டிப்பா கிடையாது, அதற்கு மேலேயும் வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒருத்தர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு பேன் கார்டு, ஒரு இமெயில், ஒரு ஃபோன் நம்பர் தரணும். ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான். இதை தவிர என்ன செய்யணும் அப்படின்னா நாமினி டீட்டெயில் தரும். நாமினிங்கிறது என்னவா இருக்கலாம், உங்க மனைவியா இல்ல கணவனா இருக்கலாம், ஸ்பௌஸா இருக்கலாம், அல்லது மகன் மகள் அம்மா அப்பா இதே மாதிரி யாராவது இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு 40 கோடி ரூபாய்க்கான திட்டம் இல்லையா. நீங்க உள்ள வரும்போது உயில் எழுதி வச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா. இது வந்து நமக்கு அப்புறம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத பேங்க் நாமினி டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இங்க எழுதி வச்சுட்டு வரணும். இதுல பேர் மேட்சிங் 21,000 ரூபாய் உங்க டீம்ல பண்றாங்க அப்படின்னா அதுக்கான இன்கம் உங்களுக்கு வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணியிருந்தா தான் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும், ஃப்ளஷ் அவுட் ஆகும். இங்க ஃப்ளஷ் அவுட்டுங்கிறது எப்போ நடக்கும்னா நீங்க அப்கிரேட் பண்ணாம உங்க டீம்ல யாராவது அப்கிரேட் பண்ணா அப்பதான் ஃப்ளஷ் அவுட்டுங்கிற விஷயம் நடக்கும். சரிங்க, இப்போ ஒரு சைடு 26,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடு 2 5,000 ரூபாய் பிசினஸ் வந்துருக்கு. அது டாப் அப்பா இருக்கலாம் இல்ல ஜாயினிங்கா இருக்கலாம். கம்பெனி என்ன செய்யறாங்க, இந்த 21,000 ரூபாய்க்கும் 2 5,000 ரூபாய்க்கும் ஒரு பேர் மேட்சிங் பண்ணி உங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இது இன்னும் நல்லா இருக்குல்ல. இது அதே மாதிரி பே அவுட்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட். இப்போ ஒரு ஐடி போடுறாங்க, ரெஃபரல் அமௌண்ட் அடுத்த செகண்டே வந்துடும். அந்த பேர் மேட்சிங் இன்கம் ஹைராக்கி படி இப்போ கீழே ஒரு 5 லெவல் 6 லெவல்லாம் இன்கம் வர ஆரம்பிச்சிச்சுல, எல்லாருக்கும் 1 by 1 ஒரு சில நிமிடங்கள்ல வந்துடும், நேரத்திலே வந்துடும். இது கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். இப்ப பணம் வந்துருச்சு, என்ன செய்யலாம், வித்ட்ரா பண்ணணும். காசு நீங்க அக்கௌண்ட்ல வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில வித்ட்ரா கொடுத்தா சனிக்கிழமை வந்துடும். இதுக்கு கண்டிஷன்னா 1000 ரூபாய்க்கு
மிகுதியா இருக்கணும். இல்லைங்க என்கிட்ட ஒரு 450 ரூபா தான் வந்திருக்கு. அது என்னங்க 450 ரூபா அப்படின்னா 10% அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் செய்யப்படும். 500 ரூபா வருதுன்னா 10% அட்மின் சார்ஜஸ் இருக்கும். 1000 ரூபாய் வருதுன்னா அதுல அட்மின் சார்ஜஸ் 100 ரூபா பிடித்தம் செய்யப்பட்டு 900 ரூபா வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 450 ரூபாய் 900 ரூபாய் வந்திருக்கு. அர்ஜென்ட்டா காசு வேணும். கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா EM 333 999 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஜிபே மூலமாவோ போன்பே மூலமாவோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சூப்பரா இருக்குல்ல. இது இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் இந்த விஷயம் கொஞ்சம் தடைபட்டு இருந்தது. ஏன்னா எலெக்ஷன் டயத்துல இந்த மற்றத்தெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப உன்னிப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கு. அப்ப இது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப நாளையிலேருந்து நீங்க என்ன செய்யலாம்னா EM 333 999 நம்பருக்கு உங்க பேமெண்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா வேலை நேரத்துல காலையில 9:30 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அப்பயே வந்துடும். அதுக்கப்புறம் அனுப்புறீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். அடுத்தது உங்களோட வருமானம் 20,000 ரூபாய்க்கு மிகும் போது 2% TDS பிடித்தம் செய்யப்படும். இது யாருக்குன்னா கம்பெனி பிடிக்கிறது இல்லை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க வரும்போது ஒரு பேன் கார்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த பேன் கார்டுல வர வச்சிருவாங்க. இதுல ஃப்ரெஷ் அவுட்டோ சீலிங் லிமிட்டோ கிடையாது. அன்லிமிட்டெட் இன்கம்னா அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஒரு பக்கம் ஒரு பவர் ஜாஸ்தியா போச்சு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கம்மியா தான் போகுது அப்படின்னா உங்களுக்கு அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். இந்த சைடு ஐடி வர வர உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால பயப்படாம நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஓகே, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பிசினஸ் பிளான் பார்த்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை. யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கலாம், இந்த வியாபார வாய்ப்பை கொடுக்கலாம், வெற்றி பெற செய்யலாம். வெற்றி பெற செய்யும்போது அனுப்புங்க, வாழ்க்கையில பெருசா முன்னேறலாம். இன்னைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மீண்டும் சொல்றேன், ஓடுற நதியில கலக்கணும். அதாவது கோ அலாங் வித் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடுற நதியில நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா துடுப்பு போட்டெல்லாம் பண்ண வேண்டாம். இதற்கு இன்னொரு உதாரணம், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் என்ன செஞ்சாங்களாம், கடல் தாண்டி போர் புரிஞ்சாங்க. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி ஃபியூயல் எல்லாம் கிடையாது. என்னங்க, டீசல் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, பெட்ரோலியம்லாம் கிடையாது. அப்ப இங்க இருந்து கம்போடியா நாட்டுல போய் அங்க அவ்வளவு பெரிய கோயில் கட்டுற அளவுக்கு, இங்க இருந்து வேறு சில நாடுகளுக்கு போய் கப்பற்படை அவ்வளவு பெரிய கப்பல்களை எடுத்துட்டு போய் அவங்க போரிட்டு வெற்றி பெற்று கொண்டு வந்தாங்க. அப்ப அத்தனை ஆட்களை அழைச்சிட்டு போனோம், அத்தனை போருக்கான தளவாடங்களை அழைச்சிட்டு போனோம், போர்க்கருவிகள்லாம் அழைச்சிட்டு போனோம், எடுத்துட்டு போனோம், சாப்பாடு எடுத்துட்டு போனோம். இத்தனை கப்பலை போறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கடல்ல நீரோட்டம் ஒண்ணு இருக்கும். அந்த நீரோட்டத்தோட போகும்போது அவங்க வேகமா அவங்க போக வேண்டிய இலக்கை அடைய முடியும். அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஆமைகள் எந்த வழித்தடத்துல போகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆமை வழித்தடத்துல போகணும். ஆமைக்கு எவ்வளவு தரையில் நடந்தா மெதுவா நடக்கும், தண்ணியில கொஞ்சம் வேகமா நீஞ்சும். ஆனா கண்டம் விட்டு கண்டம் ரொம்ப வேகமா போகும். எப்படி அப்படின்னா அது நீரோட்டத்தோட போய் கலந்துக்கும். அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஒரு நீரோட்டம், எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது வெற்றிக்கான பாதையில பயணம் செய்யற ஒரு நீரோட்டம். அதுல நீங்க பயணம் பண்ணும்போது இன்னைக்கு எலெக்ஷன்ல நிறைய பேர் பேர் தெரியாம அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன ஒரே ஒரு காரணம், அந்த ஒரு தலைமை அதோட நம்பி நிறைய பேருக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப நீங்க இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிற ஒரு வெற்றி விஷயத்தை மட்டும் நீங்க கையில எடுத்துட்டு இதோட அலாங் வித் தி ஃப்ளோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். இதன் மூலமா நீங்களும் மாபெரும் வளர்ச்சி அடைய முடியும்.